அப்போ அந்த வெறுமை என்ன ஆகும்? உங்களுடைய வாழ்க்கை நிறைவாகும். பேதுருவின் வெறுமையான படகு எப்படி 2 படகு அமிழத்தக்கதாய் நீர் நிரப்பப்பட்டது? இயேசுடைய வார்த்தைய அந்த படகு சுமந்து கொண்டு போனபடியினால அந்த 2 படகு, அந்த படகு மட்டும் இல்ல, இயேசு எந்த படகுல உட்கார்ந்து இருந்தாரோ அந்த படகு மட்டும் நிரம்பல, அது கூட போன இன்னொரு வெறுமையான படகையும் முழுவதுமாக நிரப்பி கொண்டு வந்தது. அது போல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்குமானால், தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கை மட்டும் நிறைவது மட்டும் இல்ல, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையும் நிறைவாகும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிறைவு உங்களை அப்படியே விடாது. நீங்க அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும், அந்த ஆசீர்வாதத்தை விரும்புவீங்க. ஏன்னா ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். அப்ப நீங்க மட்டும் நிரம்பதில்லை, உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் நீங்கள் வெறுமையாக இருக்க விடாமல் நிரம்பத்தக்கதாக அவர்களையும் ஆசீர்வதிக்கத்தக்கதாய் உயர்வீர்கள். உங்களுடைய வெறுமையை நீக்கும்படியாய் தம்மைத்தாமே அவர் சிலுவையில வெறுமையாக்கினார்.